சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க, அது ஏங்க ஊரெல்லாம் தம்பட்டு அடிச்சுட்டு தெரியணும்? வர்றவங்க போறவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த காரியம் விளங்காமையே போயிடும். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருப்பவர் செல்வராகவன். இவர் இயக்கிய துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், 7 ரெயின்போ காலனி உள்ளிட்ட படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன், மயக்கம் என்ன, 2ஆம் உலகம், NGK, நெஞ்சம் மறப்பதில்லை, நானே வருவேன் போன்ற படங்களை இயக்கியிருந்தார். இந்த படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஒரு சில படங்கள் கலவையான விமர்சனங்களையே பெற்றது. இருந்த போதிலும் செல்வராகவனுக்கென ஒரு ரசிகர் கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே உள்ளது. ஒரு புறம் திரைப்படங்கள் இயக்குவதில் தன்னுடைய திறமையை நிரூபித்து காட்டிய செல்வராகவன் சமீப காலமாக முன்னணி நடிகர்களின் படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். கடைசியாக தனுஷ் இயக்கத்தில் வெளியான ராயன் மற்றும் RJ பாலாஜி நடித்திருந்த சொர்க்கவாசல் ஆகிய படங்களில் நடித்திருந்தார். அவ்வப்போது தன்னுடைய மனதில் எழும் கருத்துக்களை வீடியோவாக வெளியிட்டு ரசிகர்களிடம் பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக வைத்துள்ள செல்வராகவன் தற்போது வெளியிட்டுள்ள வீடியோ மூலம் பெருமளவில் கவனம் ஈர்த்துள்ளார். தற்போது செல்வராகவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில், நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அந்த விஷயத்தை ஏன் ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சு சொல்லணும்? நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமான்னு எல்லார்கிட்டையும் சொல்லி கடைசியில அந்த காரியம் விளங்காமலே போயிடும். நீங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல யாரும் எதுக்காகவும் மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதே இல்லை. அமைதியா இருங்க, அமைதியா வேலை செய்யுங்க, அமைதியா போங்க, அமைதியா வாங்க. நீங்க வேலை செய்வது யாருக்குமே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாம எதுக்காகவும் யார்கிட்டையும் போய் உதவி கேட்காதீங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட சின்ன உதவி தான் கேட்டிருப்பீங்க, அந்த உதவியும் அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா அத உங்க ஆயுசு முழுக்க சொல்லி என்னாலதான் அவன் இந்த அளவுக்கு பெரியவன் ஆனா, நான் தான் அவனுக்கு இந்த உதவியை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றையனா உதவியை செஞ்சுட்டு 1000 கோடிக்கு உதவி செஞ்சது போல பேசுவாங்க என செல்வராகவன் அந்த வீடியோவில் பேசி உள்ளார். நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க, ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்கீங்க, ரொம்ப நல்லது. அது ஏங்க ஊரெல்லாம் தம்பட்டு அடிச்சுட்டு தெரியணும்? நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? வர்றவங்க போறவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்லி என்ன ஆகும்? அந்த காரியம் விளங்காமையே போயிடும். நீங்க சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல யாரும் எதுக்காகவும் மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுறதே கிடையாது. அமைதியா இருங்க, அமைதியா வேலை செய்யுங்க, அமைதியா போங்க, அமைதியா வாங்க. நீங்க வேலை செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாது, உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்டுறாதீங்க. நீங்க சின்ன உதவி கேட்கலாம், அவங்களும் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அது அவங்க ஆயுசு முழுக்க சொல்லி காட்டுவாங்க மற்றவங்களுக்கு. என்னாலதான் அவன் பெரிய ஆளு நான் தெரியுமா? நான் அவனுக்கு இந்த உதவி பண்ணிருக்கேன் தெரியுமா? அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? 1.5 அண்ணா உதவி பண்ணிட்டு 1000 கோடிக்கு பேசுவாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.